ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள், இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். தி இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஆரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th வந்து பாருங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் மினிமம் வந்து 40% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 நவம்பர் 2003லேருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் சேலரி வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 14,600 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து சேலரி வந்து பாருங்கள் 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். அந்த 21,700ங்கிறது உங்களுக்கு பேசிக் பே தான். இது இல்லாமல் வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது லீவ் ட்ராவல் கன்செஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து 35,000க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும். நீங்கள் ப்ரொமோஷன்லாம் ஆகும்போது வந்து பாருங்கள் சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 47,600லேருந்து 1,51,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்கள் 75 லட்சத்துக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்குவாட் புஷ்அப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ், ஹிந்தியிலே வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது வந்து எந்தெந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ்மே வந்து வரும். ஸோ 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதாவது ஹைட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ டேட்டோஸ்லாம் வந்து பாருங்கள் பாடியில் வந்து நீங்கள் வந்து தெரிகிற மாதிரி வந்து நீங்கள் போட்டுருக்கூடாது. அதே மாதிரி வந்து விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பத்தில. அதாவது நீங்கள் ஸ்பெட்ஸ்லாம் நீங்கள் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன்லி வந்து பார்த்தோன்னா அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ ஆண்கள் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 17th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 60 + ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ₹60 + ஜிஎஸ்டி வந்து வரும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். 17th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 12th நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.